அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல மலர் இருந்துட்டு மதிய பத்தி ரொம்பவே பெருமையா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ எப்படியெல்லாம் நடந்துக்கிறா தெரியுமா? மனசுல பட்டதை பட்டு பட்டுன்னு சொல்லிடுறா. அதுக்கே மாமாவத்தையும் வாய் மேல கைய வச்சு விட்டுறாங்க. அந்த அளவுக்கு மதி பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு காலையில கூட என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மாமா வாக்கிங் போறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவ பாட்டுக்கு நான் அடுத்த நாள் வேலைக்கு போகணும்ல, அதனால இவ்வளோ நேரத்துக்கு எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு குளிச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு கிளம்புறதுக்கு டைம் இதுதான் கரெக்டாக இருக்கும், நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பூஜைலாம் இருக்குது, காலேஜுக்கு போக வேண்டாம்னாலையும் நீ கேட்க மாட்டேன்ற, இப்படி அத்தை ராத்திரியில் எழுந்து வாக்கிங் போனோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சுரேஷ் அவங்க கூட கிளம்பி போயேன். அக்கா நீங்கள் வரீங்களா? அவள் வந்துட்டா வீட்டு வேலைலாம் யார் பார்க்கறதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வாங்க, எனக்கு என்ன, என் உடம்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நாளாக வரல, உங்கள் மாமா தான் வர இருப்பார், வேணா உங்கள் மாமா கூட கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்கள் வாங்க அங்கிள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் மதி, ஷால் போட்டு போடுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே மலர் இருந்துட்டு அவள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அவங்களுடைய ஹஸ்பண்டை எழுப்பி, மதி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, உங்கள் அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவள் பாட்டு கிளம்பி போயிட்டா, எனக்கும் இப்படியெல்லாம் இருக்கணும் தான் ஆசை, ஆனால் வீட்டு வேலை யார் செய்கிறதா? ஹே மலரு, நான் தூங்கணுண்டி, நீ போய் புலம்புறதானா அந்த பக்கம் போயிட்டு புலம்புடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இந்த பக்கம், என்னோட உருவமாக நான் என்னெல்லாம் நினச்சிருக்கனோ அது எல்லாத்தையும் நீ செஞ்சிட்ருக்கே மதி, ரொம்ப வேறு லெவலில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நான் வீட்டு வேலை மட்டும்தான் செஞ்சிட்ருக்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட ப்ரமோ முடிச்சிருக்காங்க.